வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த சிறப்பு விளக்க பதிவு ரொம்பவே சுவாரஸ்யமான ஒண்ணு. ஏன்னா இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான, மிக பழமையான ஒரு அதிசயத்தை பத்தி தான் நம்ம அலச போறோம். அதுதான் காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் கோவில். இது வெறும் செங்கலாலும் கருங்கல்லாலும் கட்டப்பட்ட கோவில் மட்டும் கிடையாதுங்க. வரலாறு, கட்டிடக்கலை, இயற்கைன்னு எல்லாம் கலந்த ஒரு மாபெரும் பொக்கிஷம். சரி வாங்க நேரடியா விஷயத்துக்குள்ள போயிடலாம். ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி. சுமார் 3500 வருஷம் பழமையான மிக புனிதமான ஒரு மாமரம் இந்தியாவுல எந்த பழங்கால கோவில்ல இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? அது மட்டும் இல்ல, அந்த மரத்தோட 4 கிளைகள்ல இருந்தும் 4 விதமான சுவையில மாம்பழங்கள் கிடைக்கும்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. ஆமாங்க, நீங்க நினைக்கிறது சரிதான். நாம பேசிக்கிட்டு இருக்கிற காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் கோவில்ல தான் அந்த அதிசய மாமரம் கம்பீரமா நிக்குது. இந்த விளக்க பதிவுல நாம முக்கியமா 5 விஷயங்களை பத்தி பார்க்க போறோம். 1 மாமர புராணம், 2 கட்டிடக்கலை, 3 வரலாற்று புரவலர்கள், 4 நிலம் தத்துவம், அப்புறம் 5வது இலக்கியம் மற்றும் விழாக்கள். இதுதான் இன்னைக்கு நம்ம ரூட் மேப். முதல்ல பகுதி 1, மாமர புராணம். வேகவதி நதிக்கரையில நடந்த அந்த ஆச்சரியமான புராண கதைய பத்தி பாப்போம். புராணங்கள் என்ன சொல்லுதுன்னா, பார்வதி தேவி ஒரு மாமரத்துக்கடியில உட்கார்ந்து மிக கடுமையான தவம் செஞ்சாங்களாம். அப்போ அவங்களோட பக்திய சோதிக்கிறதுக்காக சிவபெருமான் முதல்ல நெருப்பு அனுப்புறாரு. அதுக்கப்புறம் கங்கை நதியே பெருக்கெடுத்து ஓடி வர செய்யறாரு. ஆனா பார்வதி தேவி என்ன செஞ்சாங்க தெரியுமா? கொஞ்சம் கூட அசரவே இல்ல. அங்கிருந்த மணலை வச்சு தன் கையாலேயே ஒரு சிவலிங்கத்தை உருவாக்கி வழிபட ஆரம்பிச்சாங்க. வெள்ளம் சீறிக்கிட்டு வந்து அந்த மணல் லிங்கத்தை அழிக்க பார்த்தப்போ அதை காப்பாத்துறதுக்காக பார்வதி தேவி அந்த லிங்கத்தை அப்படியே இறுக்கமா கட்டி அணைச்சுக்கிட்டாங்க. எவ்வளோ ஆழமான பக்தி பாத்தீங்களா? இதுதான் இந்த கோவிலோட மையப்புள்ளியே. பார்வதி தேவி அந்த மணல் லிங்கத்தை கட்டி அணைச்ச அந்த நிகழ்ச்சியான தருணத்தை தமிழ்ல தழுவக் குழைந்தார் அப்படின்னு ரொம்ப அழகா சொல்லுவாங்க. அதாவது அவளின் தழுவலில் உருகியவன்னு அர்த்தம். அந்த ஆழமான பக்தியை பார்த்து மனமுருகிய சிவபெருமான் நேர்ல தோன்றி அவங்கள திருமணம் செஞ்சுக்கிட்டதா புராணங்கள் சொல்லுது. இந்த ஒரு சின்ன வார்த்தை அந்த புராண கதைய நம்ம மண்ணோட பண்பாட்டோட எப்படி ஆழமா இணைக்குது பாருங்க. அடுத்து பகுதி 2 கட்டிடக்கலை. புராணத்திலிருந்து நேரா இப்போதைய பிரம்மாண்டமான கட்டமைப்பு பத்தி பார்க்கலாம். கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. 25 ஏக்கர். ஆமாங்க, ஏகாம்பரேஸ்வரர் கோவில் வளாகம் சுமார் 25 ஏக்கர் பரப்பளவுல ரொம்ப பிரம்மாண்டமா விரிஞ்சு கிடக்குது. இந்தியாவோட மிகப்பெரிய கோவில் வளாகங்கள்ல இதுவும் ஒண்ணுங்கிறதுல எந்த ஆச்சரியமும் இல்ல. இவ்ளோ பெரிய இடத்துல என்னென்ன கட்டிடக்கலை அதிசயங்கள் ஒளிஞ்சிட்டு இருக்குன்னு தெரிஞ்சுக்க ஆர்வமா இருக்குல்ல? அங்க போனதும் நம்ம கண்ணுல படுற முதல் விஷயம் 192 அடி உயரத்துல கம்பீரமா நிக்கிற தெற்கு கோபுரம் தான். 11 நிலைகளை கொண்ட இந்த பிரம்மாண்ட கோபுரத்தை விஜயநகர பேரரசர் கிருஷ்ணதேவராயர் தான் கட்டியிருக்காரு. காஞ்சிபுரம் நகரத்தோட எந்த மூலையில இருந்து பார்த்தாலும் தெரியற அளவுக்கு வானலாவிய அடையாளமா இது இருக்கு. உள்ள போனா நம்மள மலைக்க வைக்கிற நிறைய விஷயங்கள் இருக்கு. குறிப்பா 1000 கால் மண்டபம், அப்புறம் ஒரே லிங்கத்துல 1008 சின்ன சின்ன லிங்கங்கள் செதுக்கப்பட்ட சஹஸ்ரலிங்கம். இதுல ரொம்பவே ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இவ்ளோ பெரிய சிவன் கோவிலுக்குள்ள 108 திவ்ய தேசங்கள்ல ஒன்னான நிலாத்திங்கள் துண்டம் பெருமாள் சன்னதியும் இருக்கு. ஒரு சிவன் கோவிலுக்குள்ள விஷ்ணு சன்னதி இருக்கிறது எவ்ளோ ஒரு தனித்துவமான விஷயம். அதே மாதிரி மூலஸ்தானத்துல இருக்கிற தங்க முலாம் பூசப்பட்ட அமைப்பு, பார்வதி தேவி லிங்கத்தை தழுவி இருக்கிற அந்த புராண காட்சிய அப்படியே நம்ம கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துது. சரி, பகுதி 3 வரலாற்று புரவலர்கள். இவ்வளோ பெரிய கோவில யாரெல்லாம் கட்டினாங்க அப்படிங்கிற வரலாற்ற பாப்போம். இந்த கோவில் ஒரே ராத்திரியில கட்டப்பட்டதெல்லாம் கிடையாதுங்க. இது பல தலைமுறைகளா நடந்த ஒரு தொடரோட்டம். ஆரம்பகால கட்டமைப்புகளை பல்லவர்கள் தொடங்கினாங்க. அதுக்கப்புறம் 9ஆம் நூற்றாண்டுல வந்த சோழர்கள் தான் இப்ப நாம பாக்குற பல கல் கட்டுமானங்களை உருவாக்குனாங்க. இவங்கள தொடர்ந்து வந்த விஜயநகர மன்னர்கள் அந்த மிக உயரமான கோபுரத்தையும் 1000 கால் மண்டபத்தையும் கட்டி கோவில இன்னும் பிரம்மாண்டமாக்குனாங்க. அது மட்டும் இல்லாம வள்ளல் பச்சையப்ப முதலியார் மாதிரி நிறைய பேரு தங்களோட சொந்த பணத்தை செலவழிச்சு பெரிய அளவுல புனரமைப்பு பணிகளையும் செஞ்சிருக்காங்க. இந்த வரலாறு எவ்ளோ பழமையானது, ஆனா அதே சமயம் இன்றும் எவ்வளவு உயிரோட்டமா இருக்குன்னு இந்த டைம்லைனை பார்த்தா உங்களுக்கே புரியும். கிமு 300ல சங்க இலக்கியங்கள்ல இந்த கோவில் பத்தின குறிப்புகள் இருக்கு. அப்புறம் கிபி 600ல பல்லவர்கள், கிபி 1509ல விஜயநகர கோபுரம்னு ஆரம்பிச்சு சமீபத்துல, அதாவது 2025ஆம் ஆண்டு டிசம்பர் மாசம் நடந்த மாபெரும் கும்பாபிஷேகம் வரைக்கும் இதோட பயணம் தொடர்ந்துகிட்டே இருக்கு. ஒரு வரலாறு எப்படி காலங்காலமா வாழும், ஒரு மரபா பாதுகாக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதுக்கு இதை விட வேற என்ன சாட்சி வேணும்? அடுத்து பகுதி 4 நிலம் தத்துவம்.
இதுல இயற்கையோடு இணைஞ்ச அந்த ஆழமான ஆன்மீக தத்துவத்தை பத்தி பார்க்க போறோம். தென்னிந்தியால பஞ்சபூத ஸ்தலங்கள்னு 5 முக்கியமான கோவில்கள் இருக்குங்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். திருவானைக்காவல் நீருக்கும், திருவண்ணாமலை ஆகாயத்துக்கும், திருவண்ணாமலை நெருப்புக்கும், திருக்காளஹஸ்தி காற்றுக்கும்னு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பஞ்சபூதத்தை குறிக்குது. அந்த வரிசையில நம்ம காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் கோவில் நிலம், அதாவது பூமியை குறிக்கிற ஸ்தலமா விளங்குது. காஞ்சிபுரத்துல இருக்கிற அந்த மூலவர் லிங்கத்துக்கு பெயர் பிருத்வி லிங்கம். பிருத்வி அப்படின்னா நிலம் அல்லது பூமி. இது மண்ணாலான ஒரு லிங்கம். அதனாலதான் இங்க ஒரு முக்கியமான விஷயத்த கடைபிடிக்கிறாங்க. அது என்னன்னா, மற்ற சிவன் கோவில்கள பண்ற மாதிரி இங்க லிங்கத்து மேல நேரடியாக எந்த ஒரு அபிஷேகமும் பண்றது கிடையாது. எல்லா அபிஷேகங்களுமே அந்த லிங்கத்தோட பீடத்துக்கு, அதாவது ஆவுடியாருக்கு மட்டும்தான் செய்யப்படுது. இது ரொம்பவே வித்தியாசமான ஆனா அர்த்தமுள்ள ஒரு வழிபாட்டு முறை இல்லையா? கடைசியா பகுதி 5, இலக்கியம் மற்றும் விழாக்கள். இந்த கோவில் நம்ம பண்பாட்டோட எப்படி இரண்டரை கலந்திருக்குன்னு பார்க்கலாம். இலக்கிய ரீதியா பார்த்தா இது சாதாரண கோவில் இல்லைங்க. 7ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த நாயன்மார்களான திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர் அப்படின்னு மூவராலும் தேவார பாடல்கள்ல பாடப்பட்ட ஒரு பாடல் பெற்ற ஸ்தலம். தமிழ் இலக்கிய வரலாற்றோட ஆழமான வேர்களை இந்த கோவில நம்ம பார்க்க முடியும். இங்கு நடக்கிற தினசரி பூஜைகள் எவ்வளவு துல்லியமா திட்டமிடப்பட்டிருக்குன்னு பாருங்க. அதிகாலை 5:30 மணிக்கு உஷத்கால பூஜையில ஆரம்பிச்சு காலசந்தி, உச்சிகாலம், சாயரட்சைய 2ஆம் காலம், அப்புறம் இரவு 10 மணிக்கு அர்த்தஜாமம்னு மொத்தம் 6 கால பூஜைகள் தினமும் ரொம்ப சிறப்பா நடக்குது. நாதஸ்வரம், தவில்னு மங்கள வாத்தியங்கள் முழங்க வேத மந்திரங்களோடு நடக்கிற இந்த பூஜைகள் உண்மையிலே ஒரு தெய்வீக அனுபவம்தான். தினசரி பூஜைகளே இப்படின்னா வருடாந்திர திருவிழாக்கள் எப்படி இருக்கும்? அதுவும் குறிப்பா பங்குனி மாசம் நடக்கிற பங்குனி உத்திரம் திருவிழா ரொம்பவே ஃபேமஸ். மொத்தம் 13 நாள் நடக்கிற இந்த பிரம்மாண்டமான திருவிழாவோட கடைசி நாள்ல கல்யாணோத்சவம், அதாவது இறைவனின் திருக்கல்யாணம் நடக்கும். சாதி மத பேதமே இல்லாம ஆயிரக்கணக்கான மக்கள் கூடி நின்னு இத பாப்பாங்க. அந்த நல்ல நாள்ல நிறைய பேர் தங்களோட திருமணத்தையும் செஞ்சுக்கிறது இன்னிக்கும் வழக்கத்துல இருக்கு. சரி, இந்த விளக்கப்பதிவுல நம்ம பார்த்த எல்லாத்தையும் வச்சு இப்படி ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். 3500 வருஷம் பழைமையான ஒரு மரத்து முன்னாடியும் வெறும் மண்ணால செஞ்ச ஒரு லிங்கத்து முன்னாடியும் நிக்கிறப்போ இயற்கையையும் இறைவனையும் பத்தின நம்மளோட பார்வை எப்படி மாறுது? இயற்கையை தெய்வமா வழிபடுற அந்த ஆழமான நம்பிக்கை தான் நம்மள தொடர்ந்து இயங்க வைக்குது. இந்த ஏகாம்பரேஸ்வரர் கோவில் பத்தின தகவல்கள் கண்டிப்பா உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன். இந்த விளக்கப்பதிவோட இணைஞ்சிருந்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. மீண்டும் இதே மாதிரி ஒரு சுவாரஸ்யமான பதிவில் சந்திப்போம்.